ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. என்னங்க அவங்க அப்படி அடிக்கிறாங்க. கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியாவை தான் சொல்லுவேன். ஏஷியா கப் தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சதுக்கு இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கட்டாயம் ஏஷியா கப்பை அவங்க தான் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லாங்க. கேரன் பொலார்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதிரடியாக இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வரலாற்று சாதனை பற்றி ஒரு முதல் T20 வெற்றி பெற்றாங்க. அது குறித்தும் பாகிஸ்தான் போட்டி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேரன் பொலார்டு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு உலகில் தலை சிறந்த அணியை நான் சொல்லுவேன். இந்திய அணி பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஒரு காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போது இந்திய அணி அப்படி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் நான் IPL சொல்லுவேன். IPL மூலிமா தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர் வராங்க. அதே போல் இந்த சண்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக அதில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க. IPL நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க எல்லாருமே இதில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். முக்கியமாக நான் பிரதராக பார்க்கப்படும் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அவங்களோட பேட்டிங்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த ஏஷியா கப்பை கண்டிப்பாக இந்திய அணி தான் வெல்லும். நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலார்டு பார்த்திங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காப்புல. என்ன சொல்கிறாரு, இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காப்புல. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வந்து 2026. ஏன்னா இப்போது T20 வேர்ல்டு கப்பு 2026 வரப்போகுது. அதுக்கு முன்னே இந்த ஏஷியா கப்பு நடத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. முதல் போட்டியில் இந்திய அணி செமையாக வெற்றி பெற்றாங்க. பாகிஸ்தானும் ஓமன் எதிராக ஒரு 93 ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வெற்றி பெற்றாங்க. வர சண்டே, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க த்ரூ டு த சூப்பர் 4ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. என்ன தான் நார்மலாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே ஒரு அனல் பறக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் இந்தியா நம்ம மீது, நம்ம வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னும் போது நிறைய ரசிகர் மத்தியில் ஒரு வரவேற்பை, ஒரு எப்படி சொல்லி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. கேரன் பொலார்டும் நமக்கு தான் ஆதரவாக பேசியிருக்காரு. இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு சாத்தியம், வெற்றி பெறுறாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சீம் பவுலராக வெறும் ஹர்திக் பாண்டியாவும் பும்ரா மட்டும் தான் இருந்தாங்க. இந்த போட்டியில் ஹர்தீப் சிங்கை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் எதிர்க்காக ஒரு செமையாக பண்ணியிருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருங்க, அதுதான் மெயின் நமக்கு முக்கியம். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஹர்தீப் சிங் வராங்களா இல்லை என்ன மாதிரி பிளேயிங் லெவல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் இந்தியா போகணும், உங்களோட கருத்து, உங்களோட யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.